மூவி ஸ்னிக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2025ல ரிலீஸ் ஆன மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பேபி கேர்ள். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஹீரோ நிவின் பால் இருப்பாரு. இவர் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. பர்டிகுலர் டே வந்து அவர் வேலைக்கு வந்துட்டு இருக்காரு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக குடிலாம் அமைச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கோட் பிங்க் அனௌன்ஸ் பண்றாங்க, அதாவது பேபியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. மெட்டர்னிட்டி வார்டில் இருக்கிற ஒரு 3 நாளான குழந்தை வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிவின் பாலி அந்த வேலைக்கு தான் வந்துட்டு இருக்காரு அந்த வார்டுக்கு. ஸோ எல்லாரும் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தா அந்த வார்டோட செக்யூரிட்டி கார்டு வந்து 10 மணி தான் டியூட்டி விட்டு போகணும், ஆனால் 8 மணிக்கே போயிட்டாருன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. போலீஸ் உடனே அவங்கள வர சொல்கிறாங்க. நீ ஏன் 8 மணிக்கு போன அப்படின்னா, என்னோட டாக்டருக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாக இருந்தது, அந்த வேலை விஷயமா நான் போயிருந்தேன் அப்படின்னு. அப்படி நீ போறேன்னா நீ வந்து இன்னொரு ஆளை அரேஞ்ச் பண்ணணும்ல, நம்ம நிவின் பாலி என்ன அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லுவார். நிவின் பாலி நான் ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிடுவார். எனக்கு தெரியாது, நான் ஏன் டியூட்டிக்கு வந்தேன்னு. ஸோ உடனே போலீஸ் அவரை பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு அடிக்கும். நீ வந்து குழந்தை எங்கே கொடுத்த, நீ பிளான் பண்ணியிருக்கேன். அவன் இல்லவே இல்லைன்னு அழுதுட்டு இருப்பான். குழந்தையோட அம்மா கிட்டலாம் விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு போலீஸ் டீம் அங்கே வருது. அவங்க உள்ளே போய் விசாரிச்சா அங்கே வந்து பொண்ணை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு, 19 வயசு தான் ஆயிருக்கு. அப்போ தான் தெரியும் அவள் இன்ஜினியரிங் படிக்க போய் வெறும் ஃபஸ்ட்டு 3 மாதத்துலேயே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்சு அங்கே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த குழந்தை வந்து டெலிவரி பண்ணியிருக்கான்னு தெரியுது. கொஞ்சம் கூட அவள் அழுதுட்டுலாம் இருக்க மாட்டா. குழந்தை வேணும் அப்படிலாம் அவள் அழவே இல்லை. அவள் வீட்லேயும் யாரும் அழலை. அவங்க அப்பா அம்மாவும் கோவமா இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு செம ஆத்திரம். என் பொண்ணு படிச்சு ஃபாரின் போயிருக்கணும், இப்படி குழந்தை பெத்துட்டு உட்காந்துருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு ஆத்திரம். அந்த பொண்ணுக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அது கூட படிக்கிற பையன். அவன் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான் படிப்பை. சின்ன பையனா அவனும் இருக்கான். அவங்க பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ குழந்தை பற்றி யாருமே கவலைப்பட்ட மாதிரி இல்லை. ஆனால் அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. அங்கே அந்த பையன் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான். சண்டை தான் போட்டுக்கிறாங்க 2 பேரும். எனக்கு வந்து படிக்கணும், சீக்கிரமா நான் காலேஜுக்கு போகணும்னு அந்த பையன் பேசிட்டு இருக்கான். நான் படிப்பே இல்லாம இருக்கிறேன்னு அவ கோவப்படுறா. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தவிர, அவங்க வந்து மனசெல்லாம் புரிஞ்சுட்டு இல்ல. யாருக்கும் குழந்தை வேணான்றது புரியுது. போலீஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கே செம ஆத்திரமா வருது. அப்பதான் வந்து நிவின் வந்து யோசிப்பாரு. அவர் வந்து வேலைக்கு வரும்போது ஒரு ஃபர்தா போட்ட லேடி போயிட்டு இருப்பாங்க. அவங்க கையில வந்து ஒரு பிக் ஷாப்பர் இருக்கும். அவருக்கு என்னமோ அது மட்டும் தான் அப்நார்மலா தோணும். உடனே அவர் சொல்றாரு, எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு லேடி எப்படி போனாங்க? அந்த பிக் ஷாப்பர்ல குழந்தை இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் சந்தேகத்துல சொல்றாரு. ஏன் உனக்கு அப்படி தோணுச்சு? எனக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரி இன்ட்யூஷனா இருக்கு அப்படின்னு. சரி சொல்லிட்டு சிசிடிவி கேமரால பார்த்தா அவ வெளியே போறது தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு ரோட்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்க்குறாங்க. அங்க பார்க்கும்போது ஒரு ரோட்ல அவ நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவ பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டா. அங்க கேமராவே இல்ல. ஸோ அது யாருன்னே தெரியல. ஃபுல்லா ஃபர்தால இருக்கனால ஒண்ணுமே தெரியல. அப்போ அத வச்சிருக்க பிக் ஷாப்பர ஜூம் பண்ணி அதெல்லாம் சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா நியூஸ் சேனலும் வந்தது. அவங்க எல்லாம் இத ஃபோக்கஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபர்தா போட்ட லேடி, இந்த மாரி பிக் ஷாப்பர் அப்படிலாம் சொல்றாங்க. போலீஸ் சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த திருட்டு பொம்பள உஷாராயிடுவாள்ன்னு. பரவால்ல, பீப்பிளாவது பார்த்து புடிக்கட்டும் அப்படின்னு அவங்க திமிரா பேசுறாங்க. ஸோ போலீஸ் டீம் உடனே தேடிட்டு போகுது எல்லா இடத்துக்கும். அப்போ உடனே நிவின் சொல்றாரு, நான் தான் அந்த லேடியை பார்த்தேன், அந்த ஹைட், உயரம், நடை, உடையெல்லாம் எனக்கு தெரியும், நான் வரேன் அப்படின்னு அவரும் ஏறி போறாரு. ஸோ இவங்க சிசிடிவி கேமரால ஒவ்வொரு இடத்துல பார்த்துட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டாக பார்த்துருக்கோம் சொன்ன வழியாக அவங்க தேடிட்டு போறாங்க. அங்கே தேடிட்டு போகும்போது அப்படியே மெதுவாக பார்த்தா நிவின் வந்து அந்த பிக் ஷாப்பரோட பேகை பார்த்துடுறாரு. ஸோ அந்த பொண்ணு இங்கே தான் வந்திருக்கா, பேகை போட்டிருக்கா அப்படின்னு தெரியுது. அப்போ குழந்தை பக்கத்து தான் எங்கேயோ இருக்குன்னு அப்படி தேடிட்டு இருக்காங்க. போலீஸும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா உண்மையாவே அந்த ஃபர்தா போட்ட பொண்ணு குழந்தைய எடுத்துட்டு போறா. அவ போய் ஒரு பொண்ணுகிட்ட அந்த குழந்தைய கொடுக்குறா. அப்புறம் அந்த ஃபர்தா ஓப்பன் பண்ணாதான் தெரியுது அது ஒரு பையன். ஸோ அந்த குழந்தைய வாங்கின பொண்ணோட தம்பி இவன். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ரிச்சான பேரு. இந்த குழந்தை வச்சுக்கோ அப்படின்னு. அவ சொல்றா, யாரோட குழந்தைய கொண்டு வந்திருக்க அப்படின்னு. நமக்கு குழந்தை வேணும்ல, இது நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு. உடனே அவ சொல்றா, எனக்கு என் குழந்தை தான் வேணும், நான் உண்மையை தான் சொல்ல போறேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீ இந்த குழந்தைய வச்சுக்கோ. குழந்தை அழுது. உடனே அவ போய் பாலும் கொடுக்குறா. இந்த குழந்தைய போய் எங்கே எடுத்து அங்கேயே போட்டுருன்னு, இதை போட்டால் நான் போலீஸ் தான் மாட்டணும் அப்படின்னு. எனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு அந்த அம்மா சொல்றாங்க. சரி, வேற வழி இல்லாமல் அந்த குழந்தைய அந்த பாழடைஞ்ச ஒரு ரூமர் இருக்கு. அதிலேயே போட்டு வெளிய வந்துடுறாங்க. 2 பேரும் அங்கருந்து வந்து எஸ்கேப் ஆயி வெளிய போயிடுறாங்க. இந்த நிவின் வந்து ஒரு இடத்துல ஒரு குழந்தை சத்தம் கேட்குது. அங்க பார்த்தா ஒரு பிச்சைக்காரி மாரி ஒரு லேடி பால் குடுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் இதா குழந்தை, இந்த பிச்சைக்காரி திருடிட்டா அப்படின்ற மாரி நிவின் சொல்றாங்க. உடனே வந்து அந்த பிச்சைக்காரிய அரெஸ்ட் பண்றாங்க. நிவின் வந்து குழந்தைய எடுத்துட்டு வராரு. அவ்வளதான். டிவில எல்லாரும் பப்ளிஷ் பண்றாங்க. குழந்தை கிடைச்சிச்சு கிடைச்சிச்சுன்னு. நிவின் தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அவ நேரா கொண்டு வந்து சிஸ்டர்ஸ்ட்ட குடுக்குறாங்க. சிஸ்டர் வாங்கிட்டு சிரிச்சுட்டே பார்த்தா சொல்றாங்க, இது நம்ம குழந்தை கிடையாது, நம்ம வார்டுல மிஸ் ஆன குழந்தை இல்ல அப்படின்றாங்க. அவ்வளோதான். சோஷியல் மீடியாலாம் ஒரே கிண்டல் போலீஸ பத்தி. போலீஸ்க்கு ரொம்ப அவமானமாயிடுது. ஆனா அந்த பிச்சைக்காரி சொல்றா, நாங்கலாம் வந்து திருட்டு பசங்கலாம் கிடையாது, சந்தேகப்படாதீங்க சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நிவின வந்து ரொம்ப திட்டுறாங்க போலீஸும். உன்னால மானம் தான் போச்சு அப்படின்ற மாரி திட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனா அவர் மேல எந்த கேஸும் போட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பேசாம கிளம்பி போன்னு. அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுது, அவங்கள வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது. ஸோ அவர் வந்து வீட்டுக்கு போறாரு. அவர் ஆக்சுவலா சொல்றாரு, நீங்க வந்து அந்த செக்யூரிட்டி விட்டுருங்க. அவர் சொன்னது உண்மைதான். நான் தான் காலைல சீக்கிரம் வரணும். ஆனா என் ஒய்ஃப் நேத்து நைட்டு தான் வந்து சவுதியிலேருந்து வந்து இறங்குனா. ஸோ அவள ரிசீவ் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க அவங்கள அடிக்காதீங்கன்னு. போலீஸ்க்கு இன்னும் கோவம் வருது.
அந்த ஆள ஓப்பன் பண்ணி விட்டுர்றாங்க. அந்த ஆள் நல்லா மொறச்சிட்டு, "நீ உருப்படவே மாட்டேன்னு" திட்டிட்டு போறாரு. அந்த அக்காவும், அந்த தம்பியும் அந்த குழந்தைய போட்டு போனாங்க இல்லையா? அவங்க வந்து பார்க்குறாங்க. நிவின் பாலி இன்னொருத்திய கூட்டு போறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்ம குழந்தைய போய் காப்பாத்துவோம்னு திருப்பி தோணுது. உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தை அங்க இல்ல. அதுக்குள்ள யார் எடுத்துட்டு போனான்னு 2 பேருக்கும் புரியல. சரி நம்ம போலீஸ்ட்ட மாட்ட வேண்டாம் சொல்லி 2 பேரும் ஆட்டோல போயிட்டுருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "குழந்தை எங்கேருந்து கொண்டு வந்த?" அப்படின்னா, "நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தேடிட்டு இருந்தேன். அந்த குழந்தை யாருக்கும் வேண்டாம். எல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க" அப்படின்னு. "அதுக்காக தூக்கிட்டு வருவியா?" அப்படின்னு. "இப்ப இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே" அப்படின்னு 2 பேரும் பேசுறாங்க. "சரி இங்கேருந்து நம்ம போவோம்" அப்படின்னு பேசுறாங்க. இதுல அந்த அக்காக்கு என்ன பிரச்சனைன்னா, அவ வந்து படிச்சுட்டு இருக்க சமயத்துல விட்டுட்டு ஓடிட்டா. அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸ்கூல் படிக்கும்போதே ஓடி போயிட்டா. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவன் ஒரு டிராவல்ஸ் ஏஜென்ட். ஸோ அவன் வந்து ஓனா வந்து பஸ் வச்சிருக்கான். ஸோ அந்த ஆள் என்ன பண்றான்னா, செம கெட்டவனா இருக்கான். இவன் மேல சிகரெட் சூடெல்லாம் வச்சிருக்கான். இதுல குழந்தை 2 தடவ அபார்ஷன் ஆச்சுன்னு வேற கொடுமை. இது வந்து குழந்தை இப்ப பொறந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறா. குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியுது. அதுக்காக தான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கான். அவ சொல்றா, "சீக்கிரம் குழந்தைய அம்மா வீட்டுக்கு கொண்டு போன்னு." ஆக்சுவலா பிரசவத்துக்கு அவன் தனியாவே அனுப்பி விட்டான். "நீயே போய் குழந்தை பெத்துக்கோன்னு" ஹஸ்பண்ட் கூடவே இல்ல. ஸோ அப்பதான் அந்த குழந்தை பொறந்திருக்கு. அதனால "குழந்தைய எடுத்துட்டு சீக்கிரம் வா, அம்மா வந்து வெயிட் பண்றாங்க" அப்படின்னு ஹஸ்பண்ட் கோவமா சொல்லிட்டு இருக்கான். அவ புருஷன பார்த்தாலே பயந்து போயிட்டு இருக்கா. தம்பிக்கு செம கோவம் வருது. "நீ இந்த மாரி ஓடி போய் குடும்ப மானமே போச்சு. உன்னால தான் இப்படி. இப்ப நல்ல புருஷனா கல்யாணம் பண்ணிருக்கேன்னு" கோவப்படுறான். அப்ப அவ சொல்றா, "இந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டான அப்பா, அம்மா கிட்ட இருந்தா உனக்கு புரியும்" அப்படின்னு அவ சொல்றா. இப்ப வந்து நம்ம நிவின் என்ன பண்றாரு, தப்பு பண்ணிட்டாரு இல்லையா? அவரு யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. யோசிச்சு பார்க்கவும் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. மாஸ்க் போட்ட ஒரு பையன் நேத்து அந்த வார்டு பக்கத்துல சுத்திட்டு இருந்திருப்பான். அவனோட ஞாபகம் வருது. அவன் வந்து இவர்கிட்ட ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணணும், லேப் எங்கன்னு கேட்டிருப்பான். இவன் தான் சொல்லியிருப்பான். இவனுக்கு சந்தேகம் வருது. உடனே ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ண அந்த பையனுக்கு சம்மந்தம் இருக்குமோன்னு அவருக்கு சும்மா கெஸ்ஸிங்ல தோணுது. ஏன்னா அவனும் அந்த பொண்ணு மாரி ஒல்லியா இருந்த மாரி தோணுது. அதனால போய் லேப்ல கேட்குறாங்க. லேப்ல கேட்டா, ஹெச்ஐவி டெஸ்ட் நேத்துக்கு யார் எடுத்தா கேட்டா, ரிஷின்னு சொல்றாங்க. அதுல இருக்க ஃபோன் நம்பரும் தப்பா இருக்கு. இவர் கால் பண்ணி பார்க்கும்போது அது போல. அப்போ உடனே தோணுது அவர் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த பேமெண்ட்லேருந்து நம்ம வந்து அவரோட நம்பர கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா அது வந்து அந்த பையனோட பேரு விவேக். ஸோ நம்ம நிவின் வந்து கால் பண்றாரு. உங்களுக்கு அந்த ஹெச்ஐவி டெஸ்ட் ரிசல்ட் வேண்டாமான்னு. இத கேட்டோனே அந்த பையன் பேனிக் ஆகுறான். யாரோ நமக்கு இப்படி கால் பண்றாங்களேன்னு ஃபோன வச்சிடுறான். அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு வந்து அக்கா கூட வந்து போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டுருக்கும்போது அவனுக்கு திடீர்னு தோணுது, நான் ஹாஸ்பிட்டல் போணும் ஒரு வேலை இருக்குன்னு. பேசாம அந்த ரிப்போர்ட்ட வாங்கிருவோம் அப்படின்னு தோணுது. திரும்ப அந்த பையன் போயிட்டுருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ஒரு மெடிக்கல் காலேஜ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. அங்கேருந்து கால் வருது. அவன வந்து அங்க வர சொல்றாங்க. ஆக்சுவலா நிவின் வந்து இதில சம்மந்தப்பட்டிருக்கனால அவரோட ஃபோன ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேட்குறாங்க, "உங்களோட ஃபோன்ல வந்து இந்த மாரி 15 செகண்ட்ஸ்க்கு ஒருத்தர் பேசியிருக்காரு. அது யாருன்னு?" அப்பதான் அந்த பையன் சொல்றான், "அது வந்து ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர்ன்னு." சரி எதுக்கு அவர்ட்ட பேசினா அப்படின்னும்போது அந்த பையன் உண்மைய சொல்லிடுறான். "எனக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கும்னு நான் நினைச்சு டெஸ்ட் குடுத்தேன். அதனால அவர்கிட்ட தான் வழி கேட்டேன்." அதுக்கு லேப் வழில அவன்ட்ட கேட்கிறேன். "இல்ல வெட்கமா இருந்துச்சு. அதனால அவர்ட்ட கேட்டேன். ஸோ அவர் தான் எனக்கு கைட் பண்ணாரு. அது ரிசல்ட் வாங்க தான் சொல்லியிருக்காரு." அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுவான். இவன் போலீஸ் பயந்துட்டு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணிட்டு, "சரி போ ரிசல்ட்ட வாங்குன்னு" அனுப்பி விட்டுர்றாங்க. இவன் போய் அந்த ரிசல்ட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போறான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அங்க அந்த குழந்தையோட அப்பா இருக்கான்ல, அந்த பையன பாத்துடுறான். இதான் அந்த குழந்தையோட அப்பான்னு பாத்துட்டு இவன் ஃபாஸ்ட்டா போறான். ஆனா அந்த பையன் இவன தொரத்திட்டே வரான். இத வந்து வெளியில ஓடுறான் அந்த பையன். வெளில ஓடும்போது நம்ம குழந்தையோட அப்பா என்ன பண்றான், அந்த பையன பாத்து அவன் கையில ஒரு சீட்ட வச்சுட்டு போயிடுறான். அந்த சீட்ட ஓப்பன் பண்ணி இவன் படிச்சுட்டு இருக்கான். மேல நிவின் வந்து பாத்துடுறான். இது என்ன இந்த 2 பேரும் ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களே! அப்ப இந்த குழந்தையோட அப்பா ஏன் இப்படி பண்றான்? அப்படின்ற டவுட் வருது. சரி ஓடி போய் பிடிக்கலான்னு பார்த்தா 2 பேரையுமே காணோம். சிசிடிவி கேமரா மானிட்டர் பண்றவங்க கிட்ட போய் சொல்றான். "நீ சீக்கிரமா செக் பண்ணு. அந்த குழந்தையோட அப்பா எங்க போனான்னு பாருன்னு." மார்னிங் வந்து போலீஸ் அந்த குழந்தைய தேடி போயிருப்பாங்க இல்லையா? இவங்க அந்த பிச்சைக்காரி கிட்ட இருந்து குழந்தைய ரிசீவ் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்ப போலீஸ் போம்போது பின்னாடி இந்த அப்பங்காரனும் ஃபாலோ பண்ணிட்டு வரான் ஒரு கார்ல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அப்பங்காரன் கார்ல வரல. போலீஸ் கூட ஜீப்ல தான் வந்து இறங்குறான். ஸோ அந்த கார் எங்க போச்சு? அந்த கார் யாருக்கு சொந்தம்னு செக் பண்ணு அப்படின்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கணும். மேபி அதுல ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின்ற மாரி நிவினுக்கு டவுட் வருது. அத வந்து போலீஸ் கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா, திரும்பவும் நிவின் சந்தேகப்படுறான்னு சொன்னா திட்டுவாங்கன்னு சொல்லி, அந்த சிசிடிவி கேமராமேனே போய் சொல்றான். சொல்லம்போது போலீஸ் அத மானிட்டர் பண்றாங்க. பண்ணா, அந்த கார் ஓனர் வந்து அந்த குழந்தையோட அப்பாவோட ஃப்ரெண்டு. கூட படிக்கிற பையன். அம்மா பேர்ல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அவனோட அட்ரஸ் வந்து வேற. இவன் ஃப்ரெண்டு கூட தான் போய் தேடியிருக்கான் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஒரு ரான்சம் கால் வருது. பொண்ணோட அப்பாக்கு. ஏன்னா, அவர் ரொம்ப பணக்காரரு. பையனோட அப்பாவ விட. குழந்தை உயிரோட கிடைக்கணும்னா 30,00,000 வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து நீங்க கொண்டு வந்து ஒரு இடம் சொல்றாங்க. அந்த எம்ப்டி கிரவுண்ட்ல போட்டுறணும். இது வந்து போலீஸ் கிட்ட போக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் எல்லாத்தையுமே கேட்டுர்றாங்க. அந்த அப்பா சொல்றாரு, "எப்படி அந்த ஆளுக்கு தெரியும்? என் பேங்க்ல இவ்ளோ பணம் இருக்கு?" அப்படின்னு ஆச்சரியப்படுறான். போலீஸ் வந்து நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்க பணத்த கொண்டு போய் போடுங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. போலீஸ் அவங்கள ட்ராக் பண்றாங்க. அவங்க போட சொன்ன இடத்த சுத்தி இருக்கிற வீடுங்கள்ல போலீஸ் அங்கங்க வந்து குப்பை பொறுக்குற மாதிரி, டீ குடிக்கிற மாரி அப்பலாம் போய் நிக்கிறாங்க. அப்ப பர்ட்டிகுலர் வீட்ல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் போய் ஒளியறதுக்கு பார்க்குறாரு. அந்த வீட்ல ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட வந்து நான் மாடியிலருந்து பார்க்குறேன். இந்த கிரவுண்ட பார்க்கணும்னு. ஓகே சார் இங்கேருந்து பாருங்கன்னு அந்த பையன் சொல்றான். இவன் அங்கருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வராரு. கரெக்ட்டா அந்த பணத்த தூக்கி போட்டு போறாரு.
அந்த பணம் அங்க விழுது. யாரோ ஒருத்தர் அப்படியே போயிட்டு அப்நார்மலா அத எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ உடனே போய் புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சார் சொல்றாரு. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, காலையில அந்த பையன் வந்து கார்ல கூட்டிட்டு போனான்ல ஒருத்தன், அவனோட லொகேஷன் வந்து இந்த வீடுன்னு காட்டுது. ஸோ அந்த காணாம போன குழந்தையோட அப்பாவோட ஃப்ரெண்ட் இந்த வீட்ல தான் இருக்கான். அங்க தான் நின்னுட்டு இருக்காரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவருக்கு புரிஞ்சிருச்சு நம்ம நம்ம கூட இருக்க பையன் தான் அந்த பையன்னு. உடனே அடிக்கிறாரு. அந்த அப்பாக்கு போன கால்ஸும் இங்கேருந்து போயிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சோனே அடிச்சோனே அந்த பையன் வந்து மாட்றான். அந்த பையன் கூட சேர்ந்து அந்த அப்பங்காரனையும் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ குழந்தைய பெத்த அப்பா தான் குழந்தைய கடத்துறதுக்கு பண்ணியிருக்காருன்னு நியூஸ் பரவுது. அந்த பொண்ணுக்கு தாங்க முடியல. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போனா அது கத்துது. இந்த பக்கம் என்ன ஆகுது, இந்த பையனுங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கேட்கும்போது, குழந்தையோட அப்பா சொல்றான், "எனக்கு வந்து குழந்தைய வளர்க்கணும்னு ஆசையே கிடையாது. தலையெழுத்தேன்னு ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. குழந்தைய அபார்ஷன் பண்ண முடியாம ஆயிடுச்சு. இவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு படிச்சுட்டு செட்டில் ஆகணும். குழந்தை வளர்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. அதான் அனாதாசிரமத்துல போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்ட கூப்பிட்டேன். அதனால தான் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா பின்னாடியே போனேன். நான் ஏன் பின்னாடி போனேன்னா, ஒரு அப்பாக்கு அக்கறை இல்ல சொல்லுவாங்களேன்னு தான் போனேன். மத்தபடி ஆசைப்பட்டுலாம் போல." அப்படி நான் போகும்போது தான் நான் கவனிச்சேன். அங்க ஃபர்தா போட்ட அந்த பையன் வந்து குழந்தைய வச்சுட்டு அவங்க அக்கா கிட்ட குடுக்கறத நான் பார்த்தேன். அவங்க குடுத்துட்டு அப்படியே அந்த குழந்தைய திருப்பி உள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. நான் அப்பதான் உள்ள போயிட்டு நாங்க அத எடுத்துக்கிட்டோம். எங்களோட பிளான் என்னன்னா, அனாதாசிரமத்துல போடணும்னு. நான் அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து அனாதாசிரமத்துல போட்டுருன்னு குடுத்தேன். ஆனா அவன் வந்து ட்ரக் அடிக்ட்ல இருக்கான். அதனால ட்ரக்ஸ் வாங்குறதுக்காக பணம் கேட்பான் நான் நெனச்சே பார்க்கல. இவன் பண்ணதுனால நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படி சொல்றாங்க. அப்போ போலீஸ் கேட்கறாங்க, அந்த பொண்ணு கிட்ட குடுத்தாங்கல்ல குழந்தைய, அது இன்னொரு தடவ பார்த்தா நீ ஞாபகம் வச்சுப்பியா? அந்த ஃபர்தா போட்ட பையனையும் ஞாபகம் வச்சுப்பியான்னு கேட்கறாங்க. இவன் தான் அந்த பையன்கிட்ட வந்து கையில துண்டு சீட்டு குடுத்துருப்பான்ல. ஸோ, அதனால எப்படி சொல்லுவான்? அதனால எனக்கு தூரத்துலருந்து பார்த்தேன், தெரியல அப்படி சொல்லிடுவான். ஆனா ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, அவன் குடுத்த அட்ரஸே இப்ப இருக்கிற அந்த வீடு தான். அந்த வீட்ல தான் அந்த ட்ரக் அடிக்ட் பையன் வந்து அந்த குழந்தைய வச்சிருப்பான் ஒரு ரூம்ல. அது அழுதுருக்காது. அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும். போலீஸ் இருக்கும்போது அங்க தான் இருந்தான். எல்லாம் அந்த கிரவுண்ட்லயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. ஒரு வழியா இந்த பையன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். அது வேற எந்த போலீஸும் பார்க்கல. இதான் நடந்திருக்கு. ஸோ, இப்ப போலீஸ்க்கு வந்து அந்த பையன் எப்படி தூக்கிட்டு போனான், அந்த பையனோட ஃபேஸ் எதுவுமே தெரியாது. ஸோ, அந்த குழந்தைய கொண்டு போய் கார்ல அக்கா கிட்ட குடுப்பா. நம்ம கிட்ட திரும்பியும் குழந்தை வந்துருச்சு. இத பத்திரமா வச்சுக்கோ. இது உனக்கு தான் அப்படி சொல்லி கையில குடுக்குறான். இங்க வந்து பார்த்தா அந்த வீட்ல மயக்க மருந்து சின்னதா வந்து இருக்கும். அந்த சிரப் குடுத்துருப்பான் அந்த பையன். அதனால குழந்தை அழாம தூங்கிட்டு இருந்திருக்குன்னு தெரியும். அந்த அக்காக்கு இப்பவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. நம்ம கொண்டு போய் இத வந்து அந்த வீட்லயே குடுத்துடலான்னு. இல்ல அந்த வீட்ல யாருக்குமே இந்த குழந்தை வளர்க்கணும்னு இஷ்டம் இல்லக்கா. அவங்க எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. இது நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு அந்த பையன் கன்வின்ஸ் பண்றான். அப்ப இந்த அக்கா வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாசமாவும் இருக்கு. அப்ப வந்துட்டு இந்த குழந்தையோட அப்பா வந்து ஃபோன் பண்றான். "இன்னும் நீ அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டலையா? சீக்கிரம் வீட்டுக்கு போ" அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்கான். இவளுக்கு கோவம் வருது. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட குழந்தலாம் இல்ல. நான் வந்து எதுவும் கொண்டு போய் உங்க அம்மாட்டலாம் காட்ட முடியாது. இனிமே என் பின்னாடி வராதீங்கன்னு" ஃபோன வச்சுடுறா. அவனுக்கு செம ஆத்திரம் வருது. என்ன இவ திமிரா பேசிட்டு இருக்கான்னு. அவங்க தம்பிக்கு மெசேஜ் பண்றான். "உங்க அக்கா என்ன என்கிட்ட திமிரா பேசுறா? அப்படிலாம் பேசினா அவளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அவளுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன்ற" மாரி நக்கலா சொல்லி அனுப்புறான். அவனுக்கு செம ஆத்திரம். இந்த பக்கம் நிவின் பாலி என்ன பண்றான்? நம்மளால தான் ஒரு குழந்தை காணாம போச்சு. நம்ம அத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் வெறியா இருக்கான். இந்த குழந்தைய வந்து கடத்திட்டு போனது அப்பான்னு சொல்லி அரெஸ்ட் ஆயிடுச்சுல்ல. அப்ப சிசிடிவி காரங்கிட்ட சொல்றான், "ஏய் போய் சொல்லுடா. இன்னொரு பையனும் இதில இன்வால்வ்டுன்னு சொல்லுன்னு." "நான் சொல்ல மாட்டேன். நான் நெக்ஸ்ட் அப்ராட் போணும். தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாது. குழந்தை தான் வந்து அப்பாங்க கடத்திட்டான்னு தெரிஞ்சுச்சுல. நீ போ உன் வேலைய பார்த்துட்டு போ. அது என்ன உன் குழந்தைன்னு" சொல்லிட்டு அவன் போயிடுறான். இந்த பக்கம் நிவின் என்ன பண்றான், சரின்னு சொல்லிட்டு இந்த ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணால அந்த பையனோட அட்ரஸ ட்ராக் பண்ணி அவங்க வீட்ல போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணி அவன் பைக்ல போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த பையனும் அந்த பொண்ணும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்றா, அப்பா கிட்டயே போய் சரணடைச்சிடலாம்னு நெனைக்கிறா. ஸோ அப்பா கிட்ட போறா. அப்பாவோட வீட்ல போய் குழந்தைய காட்டுறா. அப்பா வந்து திட்டுறான். "நீ ஓடி போன பொண்ணு தானே! உன் குழந்தை எனக்கு தேவையில்ல வெளிய போன்னு" திட்டுறான். எல்லாம் ஊரே பார்த்துட்டு இருக்கு. அந்த தெருவே பார்க்குது. நிவின் பாலி தூரத்துலருந்து பார்க்குறாரு. "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இந்த பொண்ணு படிக்கும்போது ஓடி போயிடுச்சு. அந்த ஆள் ரொம்ப கெட்டவன். அவன்கிட்ட நாங்களே பேச மாட்டோம். பாவம் அந்த பொண்ணு" அப்படின்னு பேசுறாங்க. அந்த அப்பாவும் ஏத்துக்கலன்னோனே அந்த பொண்ணு அழுதுகிட்டே குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறா. தம்பி தூரமா நிக்கிறான். "என்னாச்சு? அப்பா திட்டினாரா? சரி வா போலாம்னு" சொல்லிட்டு கார்ல ஏறுறாங்க. அப்பதான் தம்பி வந்து நிவின பார்த்துடுறான். இவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தவனாச்சேன்னு. அவன் போகவும் நிவின் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். சிக்னல்ல வேற மாட்றாங்க. நிவின இவன் பார்த்துட்டு கண்ணாபின்ன வண்டிய ஓட்டுறான். அக்கா கேட்கிறா, "எதுக்கு நீ இப்படி வண்டிய ஓட்டுறன்னு?" "ஒருத்தர் நம்மள ஃபாலோ பண்றாரு" அப்படி சொல்லிட்டு. அப்ப அக்கா என்ன சொல்றான்னா, "நான் வந்து பேசாம என்னோட ஃப்ரெண்ட் கல்கட்டால இருக்கா. நான் அவள போய் பார்க்குறேன்னு. நீ தனியா எப்படி போவ? நானும் வரேன். நானே போய்க்கிறேன். இப்போதைக்கு டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. நான் அதுக்கு டிக்கெட் போட்டு அங்கருந்து அவ கிட்ட போறேன்னு" அவ டிக்கெட் போட்டுக்கிறா. டிக்கெட் போடவும் அது வந்து தன்னோட ஹஸ்பண்டோட மெயில் ஐடில போட்டுடுறா. அவருக்கு உடனே இன்ஃபர்மேஷன் போயிடுது. எந்த ட்ரெயின், எந்த கோச் நம்பர் எல்லாமே வந்துருது. "ஓ! அங்க தான் போறியா? நான் வரேன்" அப்படின்னு அவன் நக்கலா சொல்லிட்டு, அவன் வந்து ஸ்டேஷனுக்கு வரான். ஸோ இந்த பக்கம் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. இவன் சொல்றான், "நம்ம சிசிடிவி கேமரால மாட்டிப்போம். நீ இப்படியே இறங்கி நம்ம நடப்போம்" அப்படின்னு சொன்னா, அக்கா அப்படியே மயக்கமா இருக்கா. ஐயோ! அக்கா மயக்கம் போட்டாளேன்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்து பின்னாடி வச்சுட்டு தண்ணி கூட இல்ல. தண்ணி வாங்கலாம், தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு போறான். கரெக்ட்டா அங்க வந்து நிவின் வந்துடுறாரு. இந்த நிவின் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கிறத ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ். ஏன்னா மார்னிங்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு ஃபோன் பண்றாங்க, என்ன பண்றாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, "இவன் வந்து வீட்டுக்கு போகவே இல்ல. எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான்" அப்படின்ற மாரி காமிச்சோனே, அவன ஃபாலோ பண்ணி போலீஸும் அங்க வந்துருச்சு. அப்போ நிவின் வந்து இவன புடிச்சு அடிக்கிறாரு. குழந்தை எங்கன்ட்டு. "குழந்தை போயிடுச்சு சார். அவங்க வந்து போயிட்டாங்க" அப்படின்னு. "எங்க போனாங்க?" சொல்லிட்டு ஒரே அடி. அடிக்கிறத போலீஸ் பாத்துருது. உடனே அவன் தான் அவன புடிங்கன்னு நிவின் சொன்னோனே, போலீஸ் அவன பிடிக்கிறதுக்காக போறாங்க. அவன் கன்னா பின்னான்னு ஓடிக்கிட்டு இருக்கான்.
மேலே அந்த ஹோர்டிங் போர்ட்லலாம் ஏறுறான். மரியாதை கீழே வானா கீழே ஒரு பஸ் வருது, அது மேலே விழுந்துடுறான். கொஞ்சம் அடிபட்டுருது. எங்கெங்கேயோ போய் தப்பிக்கிறான். போலீஸ் பிடிக்க வராங்க, பிடிக்கவே முடியல. கடைசியில் ரோட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அக்கா கிட்டேருந்து கால் வருது. எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், அவள் ட்ரெயின் ஏறிட்டேன். அப்போ தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. அந்த காரில் வந்து அவள் டிக்கெட் புக் பண்ணவனு அவன் சொல்லியிருப்பான். ஏய், நீ டிக்கெட் புக் பண்ணது அவனோட ஐடியில் எல்லாமே இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். அப்போ அக்கா சொல்லுவா, அந்த ட்ரெயின் மட்டும் தான் அங்கே நிற்குமா அப்படின்னு. ஸோ அவள் அந்த ட்ரெயினில் போகல, வேறு ட்ரெயினில் ஏறி போயிட்டு இருக்கா. அதே சமயத்தில் அக்கா புருஷன் அங்கே வந்துடுறான். அவன் அந்த டெல்லி போகிற ட்ரெயினில் ஏறி தன்னோட பொண்டாட்டியே தேடிட்டு இருக்கான். அந்த சீட்டில் போய் பார்த்தா வேற ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா. ஸோ அவன் எங்கடா போனான்னு அவன் தேடிட்டு இருக்கான். இவன் வந்து சந்தோஷமாக வேறு ட்ரெயினில் தப்பிச்சு போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ட்ரெயினுக்குள்ளே நிவின் நின்றுட்டு இருக்கான். அவ்வளோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். வண்டியில் ஃபஸ்ட்டு சேஸ் பண்ணும்போது நம்மளோட நிவின்க்கு வந்து அவங்க காரில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கார்டு தெரியும். அதை பார்த்து ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இந்த கார்டை பார்த்துட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி இதுக்கு பிரசவம் ஆயிருக்கான்னு பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவள் பார்த்து செக் பண்ணி சொல்கிறா, அவங்களுக்கு வந்து நேற்று தான் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை இறந்தே பிறந்திருக்கு அப்படின்னு. ஸோ இது தம்பி கூட சொல்லுவான், நான் வந்து உன் குழந்தைய நான் தான் புதைச்சேன், நீ மயக்கத்தில் இருந்த, அது வந்து வெள்ளையாக அழகாக இருந்தது, என்ன உரிச்சிட்டு பிறந்திருந்தது, அழகான பெண் குழந்தை அப்படின்னு. ஸோ அவள் வந்து அப்படியே அழுதுட்டு இருப்பா. இப்போ இந்த குழந்தைய கொடுத்து அக்காவை பத்திரமா அனுப்பிட்டான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அப்போ நிவின் என்ன பண்ணுறான், போலீஸ்க்கு கால் பண்ணுறான். சார், நான் இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டணன் பேசுகிறேன். அந்த குழந்தை காணாம போச்சு இல்லையா, அது வந்து ஒரு லேடி கையில் இருக்குது. அந்த ட்ரெயினில் தான் நான் இருக்கேன். இது மங்களூர் போகிற ட்ரெயின். அடுத்த ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன். இன்னும் 5 மினிட்ஸில் அங்கே போயிடும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அந்த இன்ஸ்பெக்டர் வராரு, மற்ற போலீஸ் டீமும் அங்கே வராங்க. அங்கே நிவின் வந்து போலீஸ் டீமுக்கு கை காட்டுறாரு. சார், இங்கே தான் உட்காந்துருக்காங்க காட்டுறாங்க. அந்த சீட்டில் அந்த லேடியும் இல்லை, குழந்தையும் இல்லை. ஃபுல்லாக தேடுறாங்க. சார், அந்த பக்கம் இறங்கி போயிருக்கலாம் சார், வேற ஒரு இடத்த காட்டுறான். எல்லாரும் இறங்கி போய் தேடுறாங்க, ஓடி ஓடி பார்க்குறாங்க. அந்த லேடியை காணவே இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே அவளை காணோம். அவ்வளோதான். ஸோ அந்த லேடி எங்கே போனாங்கன்னே தெரியல. டிடிஆர்லாம் சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க, பட் எங்கன்னு தெரியல அப்படின்றாங்க. யார்கிட்டயும் ஒழுங்காக இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இவன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது அந்த தம்பி வந்து குழந்தைய வந்து திருப்பி கொடுக்கலாம் அப்படிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பாள். அப்போ திட்டிட்டு இருந்திருப்பான். ஆனால் அந்த பொண்ணு வந்து குடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்ச மாரி காமிச்சிருப்பாங்க. கடைசில பார்த்தா அவ குடுக்க தான் போயிருக்கா. அவ அந்த பொண்ணுகிட்டயே போயிருக்கா. அந்த பொண்ணு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆயி போயிட்டா. ஸோ அந்த குழந்தையோட உண்மையான அம்மா கிட்ட போய் சொல்றா. குழந்தை வந்து கீழ தான் இருக்கு. நீங்க போலீஸ்க்கு மட்டும் தான் ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னா நான் குடுக்குறேன். நான் வேணும்னு திருடல, வழக்கெல்லாம் தான் திருடுனேன் அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உள்ள வராங்க. உடனே பொண்ணு போய் சொல்றா. இது என்னோட பிஇல ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட மேம்ன்னு போய் சொல்றா. அந்த அம்மா ஒண்ணும் சொல்லல. அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றா, "அ எனக்கு வந்து 19 வயசு தான் ஆகுது. ஒரு அம்மாவாகுற தகுதிலாம் எனக்கு இல்ல. என்னால குழந்தையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அது எங்க இருக்கோ நல்லபடியா இருக்கட்டும். யார் வளர்க்குறாங்களோ நல்லா வளர்க்கட்டும்." அப்படின்னு மறைமுகமா சொல்றா. அது அவளுக்கு புரியுது. அவள ஹக் பண்ணி அனுப்பி வச்சுடுறா. ஸோ கீழ போயிட்டு குழந்தை கார்ல இருக்கு. அத எடுத்து காட்டலான்னு இப்படி தூக்குறா. பட் மேல பால்கனில நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணு பார்க்காம திரும்பி போயிடுறா. அந்த குழந்தை கூட என்ன அட்டாச்மெண்ட்டும் வேண்டான்னு அவ போயிடுறா. ஸோ குழந்தை நமக்கு கிடைச்சிச்சு சந்தோஷமா இவ வந்திருப்பா. அப்புறம் தான் அவங்க இந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இந்த சேசிங்லாம் நடந்திருக்கு. ஸோ அது வந்து அவ நிவின் கிட்ட சொல்றா. நிவின் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அவன் தெரிஞ்சுக்கிட்டு மீனா அந்த குழந்தையோட அம்மாக்கு கால் பண்ணி பேசுறான். நான் அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண ஸ்டாஃப், உங்க குழந்தை என்கிட்ட இருக்குன்னு சொன்னா, அவ சொல்றா, "என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படி சொல்லி ஃபோன கட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறா. ஸோ இதில தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு குழந்தை வளர்க்க இஷ்டமே இல்லன்னு. ஸோ ஒருத்தங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க நல்லபடியா வளர்க்கட்டும், அதோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நினைச்சு அந்த குழந்தைய அவன்ட்ட குடுக்குறான். குடுத்துட்டு அவன் சொல்றான், "நீ இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும் சரியா? என்னோட வேலை கூட போயிடுச்சு. நான் நம்பி உன்ட்ட குடுக்குறேன்." அப்படின்னு சொல்றான். "இப்ப 5 மினிட்ஸ்ல போலீஸ் வந்துருவாங்க. நீ எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு தான் அந்த போலீஸ கூப்பிட்டுட்டு அவள காணோம் சொல்லி அவங்கள வேற மாரி டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிடுறான். ஸோ அவன் தான் அந்த வேலைய பண்ணியிருக்கான். இப்ப போலீஸ் விசாரிக்கிறாங்க. "நீ என்ன காலையிலேருந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருந்த, வீட்டுக்கு ஏன் போலன்னு?" "இல்ல சார், எனக்கு வேலை போயிட்டனால மனசு கஷ்டமா இருந்தது. அதான் அப்படி போனேன்." "அப்புறம் ட்ரெயின்ல ஏன் ஏறுன?" "இல்ல சார், ட்ரெயின்ல ஏறிட்டு இறங்கிட்டு கூட திரும்ப வீட்டுக்கு போலாம். நான் அடிக்கடி இப்படி பண்ணியிருக்கேன்." அப்படின்னு. அப்புறம் அந்த பொம்பளைய நீ இப்படி கரெக்ட்டா பார்த்த அப்படின்னும்போது, "குழந்தை வச்சிருந்தாங்க. அதான் அந்த பொம்பள." "ஷூரா தெரியுமா?" "ஷூரா தெரியல." "அப்புறம் எதுக்கு கால் பண்ண?" "இல்ல சார், காலையிலேருந்து இந்த விஷயமாவே இருக்குமா? பார்க்குற குழந்தைலாம் அந்த குழந்தை மாரி தான் தெரியுதுன்னோனே." "அவன் கன்னத்துல பல்லான்னு அறைங்க சார். காலையிலேருந்து உயிர வாங்கிட்டு இருக்கான்னு" ஒருத்தர் சொல்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கோவமா இருக்காரு. பட் இவன புடிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டு. அவன் வேல போன விரக்தியில ஏதோ பண்ணி வச்சிருக்கான். கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம உயிரையும் வாங்கிட்டான். வீட்டுக்கு அனுப்பலாம்னு அனுப்பிடுறாங்க. ஸோ அவ வந்து அப்புறமா நடுவுல இறங்கிட்டு பெங்களூர்ல இறங்கிட்டு அங்கேருந்து கொல்கத்தாக்கு அவள ஃப்ரெண்ட பார்க்க போறா. ஃப்ரெண்டு கிட்ட எல்லாமே சொல்றா. அவரு வந்து 10 நிமிஷம் தான் என் கூட இருந்தாரு. அவர் வந்து திரும்ப அவர்ட்ட சொல்லும்போது, எனக்கு அந்த குழந்தை எனக்கு தான் அப்படின்ற மாரி என்கிட்டயே கிடைச்சிருக்கு. அவரும் அத விட்டு குடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ என் குழந்தைய நான் நல்லபடியா வளர்க்க போறேன் அப்படின்றா. அப்ப அந்த கொல்கத்தால இருக்க ஃப்ரெண்டு சொல்றா, "உனக்கு வந்து இந்த நியூ இயர் நல்லபடியா ஓப்பன் ஆகுது. நீ சந்தோஷமா இரு." "ஆமா, நீ சொல்லவே இல்லையே கடைசி வரைக்கும். அது என்ன குழந்தைன்னு?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேபி கேர்ள் அப்படி சொல்லிட்டு இந்த படத்த முடிக்கிறாங்க. ஸோ ஃபிலிம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. குழந்தை வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல கைகள்ல போயிருக்கு அப்படின்ற மாரி முடியுது. யாருமே இதில மாட்டல. ஸோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு த்ரில்லிங்கா இருந்த ஒரு மூவி இது. இதே மாரி இன்ட்ரஸ்டிங் மூவிஸோட சீக்கிரம் மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.